இது பாருங்க, இங்கே கூட இடிஞ்சிருச்சுங்க. அதை அப்படியே வச்சு அவ்வளோதான். மண்ணும் சாணியும் தான் இவங்களுடைய வீட்டுடைய கட்டுமான பொருள். எல்லாம் இங்கேருந்து அப்படியே தண்ணி குடிக்க போகுங்க. யானை எல்லாம் விலங்குகள்லாம் இந்த லைனில் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ஐயோ, காட்டு பண்ணி எத்தனை செட்டு கதவெல்லாம் கிடையாது. இந்த இதுதான் கதவு. கவர்மெண்ட் பரவாயில்ல, தமிழ்நாடு இபி பரவாயில்ல. கிட்டத்தட்ட இதில் பஸ்ஸே இல்லையாமா, 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சாமாங்க. ஐயோ, டக்குன்னு ஏதோ கிராஸ் ஆகுது முருகேசா. இவங்களுடைய வீடு ஆட்டோடைய இதை விட ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. பாத்ரூம் பாருங்க, அவங்க புடவை தான் பாத்ரூமுக்கு இருக்கிற கேட்டு. இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுக்குறீங்க. வக்கன மரம். சரி, அப்படியே போயிட்டு அங்கே போனோம்னா ரோட்டை காணோம். சரி, எங்கேயாவது யானை கிட்ட மாட்டிக்கும், அப்படியே திரும்பி ஓடி வந்துட்டேன். இதுல இருந்து கீழே ஊருக்கு போகுதாட்டுருக்குதுங்க. வக்கன மரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட நிறைய அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கிறது தெரியுங்க. இடையில அந்த கிராம மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் அவங்களுடைய உரையாடல். இவங்களுக்கு பாருங்க, இங்க ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. பள்ளி சுற்றுச்சுவர் அமைத்தல். இங்க ஸ்கூல் இருக்குது. பரவாயில்ல, கவர்மெண்ட் அதுதான் அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த பேசிக் எஜுகேஷன் சொல்லுவாங்கல்ல, அதுக்காச்சும் ஒரு ஸ்கூல் இருக்குங்க. தண்ணி நிக்குது. அது வரைக்கும் கவர்மெண்ட் பரவாயில்ல, தமிழ்நாடு இபி பரவாயில்ல. இவ்வளவு தூரம் உள்ள கொண்டு வந்து லைன்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல பஸ்ஸே இல்லையாமா, 15 வருஷத்துக்கு மேல ஆச்சாமாங்க. ஏதாவதுன்னா அவங்க எப்படிதான் போறாங்கன்னே தெரியல. அதனாலதான் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்களாட்டு இருக்குது. யாராவது இந்த பக்கம் உள்ள வந்துகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு பாப்பாங்களாட்டு இருக்குது. இதுல எல்லாம் என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால கொஞ்சம் வேகமா போறதை நிறுத்தும். ஒரு ஆயா வராங்க, ஏதோ பைப் எடுத்துட்டு வராங்க. என்னதும் பட்டிட்டு பைப்புங்களா? தண்ணிக்கா? இதை கொண்டு போய் போட்டுங்க. அதில் போட்டீங்கன்னா தண்ணி எங்க வரைக்கும் வருங்க? வேலை செய்யறது இருக்குங்களா? சரிங்க பாட்டி. நீங்க எந்த ஊருங்க? பாவிக்கரைங்களா? இங்க பக்கமா? எத்தனை குடும்பம் இருப்பாங்க? 2 பேர் தான். 2 குடும்பம் தாங்களா? பாவிக்கரைங்களா? வீடு முன்னாடியாங்களா இல்ல உள்ளீங்களா? கொஞ்சம் உள்ள போகணுங்க. அப்படியா? ஓ, சரிங்கம்மா. பாவியூர் பாருங்க, யானை சனிதான் அதெல்லாம். ஒரு நாள் 2 நாள் ஆனதெல்லாம். யானை வந்துடும், வெளிச்சத்துலதான் போகணுன்றாங்க. அதனாலதான் நானும் பயப்படுறேங்க. வேகமா போயிட்டு வேகமா வந்துட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வர டைம் ஆக நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இது எல்லாமே யானைக்காடு, வெளியில போக முடியாம நின்றுவோங்க அப்படியே. எல்லாரும் ஒரு மாதிரிதான் பாக்குறாங்க பாருங்க. இங்க எவன்டா வரான் அப்படின்ட்டு. பாருங்க, பவானி சாகர் டாம் எப்படி தெரியுது பாருங்க. டேமு நாய். வா, செமையா தெரியுதுங்க ஏரியா. அதான் எல்லாம் இங்க இருந்து அப்படியே தண்ணி குடிக்க போகுங்க. யானை எல்லாம் விலங்குகள்லாம் இந்த லைன்ல ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வக்கன மரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட நிறைய அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கிறது தெரியுங்க. பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் தைரியமா நிக்கலாம். இங்க கீழே எங்கேயும் ஊரு போக மாட்டேங்குதுங்களே. ஆமாங்க, இதுல இருந்து கீழே ஊருக்கு போகுதாட்டுருக்குதுங்க. கோத்தகிரி பரவாயில்லையே. அவங்க என்ன சொன்னாங்க, பாவியூர்னு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. பாருங்க, கீழே ஊருக்கு தான் போதாட்டிருக்கு. இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்பா வேற லெவலு. நான் வேகமா போயிட்டு இந்த ஊருக்கு போறேங்க.
நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஊரை வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே போயிட்டு வருவோம். இதுக்கு மேலே ஒரு ஊர் போகுது. எங்க சாமி போறீங்க? எல்லாம் எங்கம்மா இருக்கீங்க? எத்தனை குடும்பங்களுங்க, எத்தனை கிராமங்கள் இந்த இதுக்குள்ள பாருங்க. இது இங்க பாருங்க கிராமங்கள் எப்படி இருக்குன்னு. யாருமே இல்லையா? இதுக்கப்புறம் இதுல வண்டி போன மாதிரி அதுக்கு தடமே தெரியல. இதுதான் வக்கன மரமான்னு நினைக்கிறேன். சரி, இதையும் நம்ம வந்து பார்ப்போம். இதுக்குள்ள இப்போதைக்கு போவோம். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மணி நேரம் டைமுங்க. பறந்துடுங்கடா கட்டுப்பூச்சிகளா, பாருங்க பாருங்க பாருங்க. இவ்வளோ நேரம் ரெக்கார்டே போடாம இருக்குதுங்க. பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஏரியாவை பாருங்க. இதுல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸே இல்லைங்க. ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுனாலும் ஆப்போசிட்ல தான் நிற்கும் போல. இவங்கள கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கிறேன். அந்த யானை தாங்க பிரச்சனையே. தம்பி என்ன பண்ணுவான்னா, பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துட்டோம்னா நம்ம முடிக்காம விட மாட்டான். கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி சந்துக்குள்ளெல்லாம் நின்றுட்டு இருப்பானுங்க. வேகமாக போயிட்டோம்னாலும் டக்குன்னு தும்பிக்க விட்டானா வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா, மறுபடியும் ஒரு பூஸ் பம்ப்ஸ் ஆகுது உடம்புல. இதுக்குள்ள எவ்வளோ ஊர்கள் இருக்கு. அத்தனை ஊர் இருக்குன்னு ஊர் பேர்லாம் சொல்றாங்க. 7 ஊர் இருக்குன்னு. இந்த ஒரு ஊருக்கு போறதுக்கே எங்க எப்பா ட்ரௌசர் கலந்துருச்சுங்க. இன்னும் ஒரு மேலே ஒன்னத்தையும் காணா. ஒண்ணுமே இல்லையாங்க இதுல. ஐயோ, நம்ம எதுக்கும் திருப்பிட்டு போய் அம்மா மேடுங்க திருப்பவும் முடியாது. திருப்பிட்டு போய் அவங்க கிட்ட ஒரு பேச்சு கேட்டுட்டே வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. இது எங்கடா போகுதுன்னு தெரியல. எல்லாம் யானைக்காடா இருக்குது. தனியா வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து போயிருந்தாங்கன்னா இதுல ஏதாவது கொஞ்சமாச்சும் தடயங்கள் கிடக்குங்க. ஒன்னத்தையும் காணும். அதனாலதான் பயமா இருக்குது. வண்டி உடஞ்சாலும் பரவாயில்லன்னு ஓட்டிட்டு இருக்கிறனால இது வரைக்கும் தான் கொஞ்சம் ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. போட தம்பி, நிக்காத. எல்லாம் இறங்கி வர ஏரியா தான் இருக்குது. ஓடி ரோடி 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 ரோடி. ஐயோ, காட்டு பண்ணு காட்டு பண்ணு காட்டு பண்ணு காட்டு பண்ணு. எத்தனை செட்டு காட்டு பண்ணு எப்படி ஓடுது பாருங்க எல்லாம். ஐயோ, டக்கு டக்குன்னு ஏதோ கிராஸ் ஆகிட்டே முருகேசா. தெரியாதனமா இந்த ஊருக்குள்ள வந்துட்டு நட்டுக்கிட்டே முருகேசா. லோக்கல்ல யாராவது இருந்தாங்கன்னா கூட டக்குன்னு கூட்டிட்டு போலாம் போலயே. இங்கதான் இந்த வீடெல்லாம் இருந்துச்சு பார்த்தோம். இங்கதான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம போய் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு கேட்டுட்டு வரலாம். கொஞ்சம் பயமாவே இருக்குங்க இந்த ஏரியாலாம். இது ஒன்று கீழே வந்துட்டே கிடக்குது. எப்படி பாருங்க, காது கிட்ட அடிச்சுக்கிச்சு. சவுண்டெல்லாம் கேட்குது. அண்ணா,
அக்கா அந்த பக்கம் இருக்கிற ஊருக்கு போகிறது இதுதான் வழிங்களா? இந்த பக்கம் கடைசியில் அந்த வக்கன மரம் இதெல்லாம் சொன்னாங்களேங்கக்கா. ஆ சாமக்கூடல் இந்த வழி இல்லைங்களா? அந்த பக்கமாக போகணுங்களா? இதுதான் கடைசிங்களா? ஊர் இல்லை, அந்த அந்த ரோடு முடியறதா கடைசி. சரி சரிங்கக்கா. அந்த அந்த முன்னாடிங்களா? சரிங்க. ஆமாங்கக்கா. அதுலேருந்து அப்படியே நேராக போனால் அந்த ஊரில் வருங்களா? சரி ஓகேங்கக்கா. கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுக்குறீங்களாக்கா? வக்கன மரம். கோயம்புத்தூருங்கக்கா. ஆமாங்கக்கா. இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கெல்லாம் போவோம். எப்பவுமே 2-3 பேர் வருவோம். இன்றைக்கி அவங்களாம் திடீர்னு வரலேன்ட்டாங்க. சரி இந்த பக்கம் வக்கன மரம் இதெல்லாம் நிறைய ஊர் இருக்குது, பஸ் வசதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னாங்க. அதுதான் சரி வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அங்கே கீழேருந்து ஒவ்வொரு கிராமமாக பார்த்துட்டு வரலாம், இல்லைன்னா டைம் ஆயிரும், யானைக்காடுன்னாங்க. அதனால் கீழேருந்து வரலாம் அப்படின்னு அந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன். அதே ஒரே ரோடாக இருந்ததுங்களா, சரி அப்படியே போயிட்டோம். அங்கே போனோம்னா ரோட்டை காணோம். சரி எங்கேயாவது யானை கிட்ட மாட்டிக்கும் அப்படின்னு திரும்பி ஓடி வந்துட்டேன். சரி சரிங்கக்கா. கீழே எல்லாம் ஊர் இல்லை. நன்றிங்கக்கா. பார்த்துட்டு வரேங்கக்கா. இங்கே எத்தனை குடும்பங்கக்கா இருப்பீங்க? இங்கே 4 குடும்பம். இந்த ஊரில் மட்டும் 50. வக்கன மரம் அப்படின்ற கிராமத்தில் வெறும் 9 குடும்பங்கள் தான் இருக்கு. 50 பேர். சின்ன சின்ன இது இருக்கு. சரி சரி. படிக்கை, பாவிக்கரை, பாவியூர்னு ஒன்று சொன்னாங்களே. பாவியூர் அந்த அங்கே அது மெட்கல் சைடு. சரி சரிங்க. இங்கே பாவி கரைங்களா? பாவிக்கரை. சரி சரிங்கக்கா. சரிங்க. அந்த ரோட்டில் போகணும் இல்லைங்களா? இந்த ரோட்டில் உள்ள. சரி போயிட்டு வரேங்கக்கா. வரும்போது உங்களை கொஞ்சம் பார்த்து இந்த ஊரை பற்றிலாம் கொஞ்சம் கேட்குறேன், சொல்லுங்கள். சரிங்க போயிட்டு வந்துடுங்க. மறுபடியும் இதே வழியில் ஏறி போகணும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த வழியில் வந்து எதுவுமே இல்லையாமாங்க. அப்படியே போயிருந்தாலுமே யானை காட்டுக்குள்ளே போய் யானை கிட்ட தான் மாட்டியிருப்போம். அந்தளவுக்கு தான் இருந்துச்சு அந்த ஏரியா பார்க்குறதுக்கும். அதான் திரும்பி வந்து கேட்டுகிட்டே போயிடலான்ட்டு வந்துட்டேன். சரி திரும்பி வரும்போது இந்த அக்காட்டே வந்து இந்த ஊரோடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு போவாங்க. சரி அப்படியே நம்ம கிளம்புவோம். நம்ம இங்கே வந்துட்டோங்க. இது வந்து வக்கன மரம் இந்த ஏரியா. இதை நம்ம வந்து மறுபடியும் திருப்பி கேட்போம். இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு 4-5 குடும்பம் தான் இருக்காங்க. அங்கங்கே வந்து ஒரு 40 குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னாங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம இன்டீரியரெல்லாம் போக முடியாது. இவங்ககிட்ட வந்து இந்த கிராமத்தை பற்றி கேட்போம். இது வந்து அடுத்த ஊருக்கு போகிற வழியாமாங்க. என்னடா சத்தம் வருது ஃப்ரெண்ட்ஸ்? இங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் அந்தளவுக்கு கவர்மெண்ட்லேருந்து வீடெல்லாம் இன்னும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவங்கவுங்க அப்படியே கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் வீடு தான். அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இதில் தான் அவங்க மண் வச்சு கல் வச்சு அப்படி தான் கட்டிக்கிறாங்க. பாருங்கள், இவங்களுக்கு கதவெல்லாம் கிடையாது. இந்த இதுதான் கதவே, துணி தான் வச்சு கதவு கட்டிக்கிறாங்களாட்டுருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியாலாம். ஆட்டுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்களுடைய வீடு ஆட்டோடைய இதை விட ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. இதிலே தான் இருந்துக்கிறாங்க. பாத்ரூமுக்கு பாருங்கள், அவங்க புடவை தான் பாத்ரூமுக்கு இருக்கிற கேட்டு இதெல்லாமே. பா எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், எப்போ விழுவும்னே தெரியாதுங்க. பாவங்க இவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி மலைத்தொடரில் எது எங்கே இருக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் அப்படி இப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்படிங்க இதுலலாம் இருக்காங்க எனக்கு புரியவே இல்லைங்க. அவங்களுடைய தலைமுறையாக இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சைடில் சொன்னால் கூட, குளிர் வந்தாலும் இந்த மாதிரி தான், எப்படியோ வந்தாலும் இவங்க இப்படியே தான் வாழ்ந்தாகணும். இது பாருங்க, இங்கே கூட இடிஞ்சிருச்சுங்க. அதை அப்படியே வச்சு மண்ணை வச்சு அப்பியிருக்காங்க அப்படியே. அவ்வளோதான், மண்ணும் சாணியும் தான் இவங்களுடைய வீட்டுடைய கட்டுமான பொருளே. நம்ம வந்து கான்கிரீட்டோ இந்த மாதிரி எதுவுமே இவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க போலங்க. அண்ட் இந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் வந்து அவங்களே தான் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் பூசி விட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க. அவ்வளோதான் இவங்களுடைய வீடு. இது முற்றம். எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. டே என்னடா எங்கடா ஓடுறீங்க? எனக்கு என்ன வேறு ஏதாவது வந்துருமோன்னு தான் ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அப்படியே கீழே போயிட்டாங்க. அதுக்குள்ளே அப்படியே ஒரு மாட்டு கொட்டாக, அது பக்கத்தில் ஏதோ பில்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. இவ்வளோ தாங்க இவங்களுடைய வாழ்க்கையே. சாமி நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம்ல. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் வீடு எல்லாம் இருக்குங்க. அதுதான் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இருளர்கள் தான். இருளார்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் இவ்வளோ இன்டீரியரில் இவ்வளோ டீப்பில் எக்கச்சக்கமான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது நம்மளுக்கு தான் தெரியறதில்ல. சரி ஓகேங்க, நம்ம இந்த கிராமத்துலேருந்து அப்படியே கிளம்புவோம். ஆனால் இப்படியும் சந்தோஷமாக தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னதே தான், எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வாழணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்றதெல்லாம். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோம். அடுத்தடுத்த வில்லேஜஸ்லாம் இருக்குங்க, அங்கேலாம் போகலாம். ஸோ அங்கே உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ இந்த எபிசோடை இதோட நான் என் பண்ணிக்கிறேங்க. அடுத்த எபிசோடில் இன்னொரு கிராமத்தோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோலாம் போய் சேரும். நிறைய பேருக்கு இப்படிலாம் இருக்குதுன்னே தெரியாதுங்க. இது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் இவங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுவே நம்மளுடைய பெரிய பாக்கியமாக புண்ணியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதை வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா டேக் பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.